ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கொரியனில் இப்போ ஸ்பைசி கிம்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்பி நூடுல்ஸில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை புதுசாக நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு இது வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது நான் உள்ளே தட்டிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இது ஸ்பைசின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை ஆட் பண்ணி போட்டதுனால அது தெரிய மாட்டேங்குது. உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் அந்த எப்படி கட் பண்ணியிருக்காங்க, ட்ரை ஆக்கி வச்சுருக்காங்க உள்ள ஆல்ரெடி. இதை வந்து ஸ்பைசி ஆட் பண்ணுறதுக்கு நான் நூடுல்ஸை கட் பண்ணி எடுத்து போட்டேன். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes ஆகும் இது குக் ஆகி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து இந்த தண்ணியை வந்து தனியாக எடுக்கணும். அந்த ப்ராசஸ் இது கொஞ்சம் நேரம் 2 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க, இன்னும் 1 minute தான் இருக்குது. இப்போவே உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பியாகவே குடிக்க பிடிக்குமோ அவங்களாம் வந்து இந்த மசாலாவை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இது இப்போவே ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு சூப்பியாக கிடைக்கும். அவங்க சூப்பில் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி இதில் வந்து கொரியன் டைப்பில் எல்லோரும் பண்ணுவாங்கல்ல, கொரியன்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல வேறு டைப்பில் அப்படின்னா அவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அவங்களே போட்டு இந்த மசாலா ஆட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் எப்போ செய்வோன்னா, இப்போ எங்களுக்கு ரொம்ப நாங்கள் எப்பவுமே யாரெல்லாம் வராங்களோ எங்கள் கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எனக்கு ஃபேமிலி யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்வோம். அது வந்து சைனீஸ் டைப்பில் செய்யும்போது இதோட சூப்பராக இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஐ திங்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த மசாலா ஆட் பண்ண போகிறேன். இந்த ட்ரையாக போட்டு வச்சுருக்காங்கல்ல, அது அப்படியே மேலே உள்ள வந்துடும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு வெல் மிக்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அப்புறம் தண்ணி எடுத்துக்கலாம். சாரி, ஃபாக் வருதுன்னு நினைக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் காமிக்கிறேன். நம்ம நார்மல் இப்பியோட கம்பேர் பண்ண முச்சில் இந்த இப்பி வந்து கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸில். அந்த மேகி சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இது வந்து கொரியன் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. பட் சில பேருக்கு வந்து இது அப்போவே ரிலீஸ் ஆனது தான் நம்ம இந்தியாவில். பட் அவங்க வந்து இதுவுமே கொரியன் டைப்பில் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிஎஸ்ன்னு ஒரு இது வந்தனால இப்போ எல்லாருமே இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி வாங்கினது தான். நான் இது ஒரு 3rd time 4th time பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிஎஸ் கொரியனுக்கு அதெல்லாம் வேணாம், உங்கள் டேஸ்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை எப்பவும் என்னது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இது இங்கே நமக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஆஃப் கூட செஞ்சுட்டேன். அதை இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வச்சு சாப்பிடுவோம் ஒரு எக்கு. அது சூப்பராக இருக்கும். பாயில்டு எக் மாதிரி இருக்கும். பட் இப்போ பாயில்டாக இருக்காது. நம்ம அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் மட்டும் நிறையா ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது ஃப்ரை பண்ண முடிச்சில் அது ஒட்டாமல் டக்குன்னு நம்ம பிளேட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய ஆயில் வேண்டாம், சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆயில் உங்களுக்கு சேர்த்துக்க வேண்டாம், அதை எடுத்துக்காதீங்க. கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு ஏன்னா இந்த எக்கு கொஞ்சம் நிறைய ஆயில் தேவைப்படும், ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட்டான பிறகு நம்ம அதை எக் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நான் 3 பேருக்காவது ரெடி பண்ணேன், அதனால் 3 எக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு 3 எக்கு எடுத்து உடச்சிக்கலாம். இது ஒன்று போட்டுட்டேன். இன்னும் ஒரு 2 போட வேண்டியிருக்கு. இதை போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எப்படி தான் ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் மூடி ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இதை வச்சுட்டு பொரிக்க போட்டுட்டு அப்புறம் மூட போகிறேன். அது ஆயில் ஆட் பண்ணனால இது கொஞ்சம் சைடு கொஞ்சம் இதாகுமா, இதுக்கு கூட சேர்ந்து நம்ம ஒரு மூடுறதுக்கு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes or 3 minutes 1 minute இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த இது ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது முட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இனி ஃபுல்லாக கவர் ஆகணும், அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். டைமை பார்த்து வைங்க. கொஞ்ச நேரம் ஆயின பிறகு ஓகே ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இதில் மட்டும் நமக்கு இதாகுது, அதனால நம்ம இப்படி எடுத்து கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுக்கலாம். இந்த சென்டரில் இருக்க பார்ட்ஸ் மட்டும்
பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொட்டேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஆயில்னாலையும் இந்த நான்ஸ்டிக்னால இருந்தால் நமக்கு இப்படி ரொட்டேட் ஆகும். இல்லைன்னா நம்ம நார்மல் இதில் போட்டோம்னா இது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும் அந்த எக்கு. அந்த எக் யோக் வந்து உள்ளே இருக்கிறத கொஞ்சம் வெளியில் எடுத்து விடணும். அதனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் நல்லா. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னென்னு தெரியல. எனக்கு இங்கே ஃபோனில் வந்து எனக்கு நீ கொஞ்சம் நாளாகவே கிளியராக வர மாட்டேங்குது வீடியோஸ். இப்படி எடுத்துட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா இன்னொருக்கு பாயில் ஆகி காமிக்கும். நம்ம பாயில் ஆகிற மெத்தட் தான் நம்ம இங்கேயும் செய்கிறோம். ஸோ அதான் இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது மேலே வைக்கணும், மின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது மேலே வைக்கணும், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ எக் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நான் அது கேஸ்லேருந்து இங்கே கீழே இறக்கிட்டேன். இதை அப்படியே பிளேட்டுக்கு சைட் அப்படியே வச்சிடலாம். சாரி, எனக்கு இங்கே கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால நான் கையில் வச்சு காமிக்க முடியல உங்களுக்கு. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சைடில் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி. இந்த கேஸில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் உள்ள டிஷ் என்னென்னா, நம்ம கிழங்கு வச்சு ஒரு இது செய்வோம் பார்த்துருக்கீங்களா, ஒரு புட்டு. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறோம். இப்போ இதை வாஷ் பண்ண போட்டுருங்க. ஓகே, நம்ம டிஷ்ஷை நீ எல்லாருக்குமே டிசர்வ் பண்ணலாம். ஒரு ஸ்போக் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டிஷ் கம்ப்ளீட்டட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிழங்கு புட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுடுறேன். பாய்.